ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிவர்ஸ் குக்கிங் அண்ட் vlogs. இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்டியான தக்காளி ஊறுகாய், இதை தக்காளி தொக்குன்னு சொல்லலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கிட்டேன். அதில் 1.5 ஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டு அது நல்லா செவக்க விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கணும். இது கூட அதே கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவு கடுகு போட்டிருக்கேன். அதையும் நல்லா வறுத்து பொரிய விட்டுக்கலாம். இது ஒரு ஆற வச்சு எடுத்துக்கலாம். இதை நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 20லேருந்து 25 வரமிளகாய் போட்டிருக்கேன். அதை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நம்ம நிறைய பல்காக செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி வறுத்து எடுத்து மிஷினில் கூட அரைச்சி எடுத்துக்கணும். இது கூட தேவையான பொருளை எடுத்து வச்சுருக்கேன். நான் வறுத்த பொடியெல்லாம் பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அது கூட 2 பூண்டு உரித்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன எலுமிச்சைப்பழம் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா பழுத்த நாட்டு தக்காளியாக எடுத்து நல்லா அதை கழுவி தொடச்சி வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். தக்காளியெல்லாம் நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை ஒரு கடாயில் போட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி வதக்கலாம். இது நல்லா தண்ணி பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கணும். நம்ம எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியும் ஆட் பண்ணக்கூடாது. இதில் இருக்க தண்ணியை நல்லா பிரிஞ்சு வரும். தண்ணி சுண்டுற வரைக்கும் நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நல்லா இது மாதிரி குத்தி விட்டு வதக்கி விட்டிங்கன்னா சீக்கிரமாக வணங்கும். இந்த தக்காளி ஃபுல்லாக தண்ணி எல்லாம் வதங்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் எனக்கு பிடிச்சிது. அது வரைக்கும் நம்ம நிதானமாக வதக்கி விட்டுட்டே இருக்கணும். அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் வதக்கி விட்டுக்குங்க. கொஞ்சம் பாதி அளவு தண்ணி சுண்டின பிறகு இது ஒரு 3 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. அப்புறம் எடுத்து வச்சுருக்க புளியை நல்லா கரைச்சி இதோடு சேர்த்துட்டு அதையும் நல்லா கலக்கி விடுங்க. இப்போ இந்த புளி தண்ணி எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு இதில் இருக்க தண்ணி எல்லாம் வத்துற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடலாம். இந்த தக்காளி ஊறுகாய் தக்காளி விலை குறைவாக இருக்கும் போது நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இது எல்லாம் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ நான் இந்த தண்ணி சுண்டுற அளவு அடுப்பில் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஃபுல்லாக வதக்கி விட்டுட்டே இருக்கேன். இப்போ ஓரளவுக்கு நல்லா சுண்டி வந்துடுச்சு. இது ஆறின பிறகு இன்னும் நல்லா கெட்டி ஆகிடும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஆறட்டும். இது முழுமையாக ஆறின பிறகு நம்ம எப்படி மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நம்ம ஒரு திருப்பி எடுத்துக்கலாம். அப்போது நல்லா ஊறுகாய் மாதிரி நமக்கு நல்லா ஸ்மாஷாக கிடைக்கும். இது மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த அளவு மழை இருந்தால் போதும். ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு 150 ml நம்ம ஆர்டினரி குக்கிங் ஆயில் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை கடுகு போட்டு தாளிச்சிடுறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன் வாசனைக்காக. நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டை நீல வாக்கில் கட் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன். பூண்டு நல்லா செவக்க விட வரைக்கும் வதங்கட்டும். பூண்டு நல்லா செவந்துடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க தக்காளி இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம 3 ஸ்பூன் ப்ளைன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். 1.5 ஸ்பூன் அந்த பொடியை சேர்த்துருக்கோம். வெந்தயம், கடுகு பொடியை சேர்த்துருக்கேன். இது எல்லாம் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம நிதானமாக கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கணும். இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம கலக்கிட்டே இருக்கணும். இது நல்லா அல்வா பதத்துக்கு நல்லா சுருண்டு வரும், கடாயில் ஒட்டாமல். அது வரைக்கும் நம்ம கலக்கி விட்டுட்டே இருக்கணும் நிதானமாக. இப்போ சூப்பராக இது தயாராகிட்டே வருது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா சூடான இட்லிக்கு தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் செய்யுங்க. இப்போ சூப்பரான தக்காளி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. ஆரோக்கியமாக இருக்க வாழ்த்துக்கள்.